அன்றைக்கி ஒருத்தர் போஸ்டர் அடிச்சிருக்கிறார். பிப்ரவரி 14 போஸ்டர். யார் அடிச்சிருக்கானா? ஒரு பாஸ்டர். என்ன அடிச்சிருக்கிறாரு? வாருங்கள் மெய்யான காதலை பெற்றுக்கொள்வோம். இவ்வளோதான். கீழே அவருடைய அட்ரஸ்ஸு, சர்ச்சு பேர். எனக்கு தெரிஞ்ச சர்ச்சுன்றதுனால ஃபோன் பண்ணி அந்த பாஸ்டருடைய அசோசியேட்கிட்ட கேட்டேன், என்னையா போஸ்டர் ஒட்டியிருக்கிறீங்க, ஏன் இப்படிலாம் ஒட்டுறீங்கன்னு. அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. பாருங்கள், பவுலெல்லாம் நம்ம காலத்தில் தான் ஊழியம் பண்ண வந்திருக்கணும், அப்போ பண்ணது தப்பு. அவங்க சொன்னாங்க பாருங்க, ஐயா ஏசுன்னு போட்டால் எவன் வரான் இப்போ சர்ச்சுக்கு? இப்படி போட்டு தான் கூப்பிடணும். வந்து நம்ம என்ன செய்யணும்? இங்கே சுவிசேஷத்தை சொல்லணும். இவங்களுக்கெல்லாம் மூளை பின்னாடி இல்லை, முன்னாடி இருக்கு. ஏசுங்கிற பேருக்கு இல்லாத மரியாதை உலகத்தில் வேற எந்த பேருக்கு இருக்கு? ஏசுங்கிற பேரில் தான் ரட்சிப்பே இருக்கு. அந்த பேரை சொல்லாம நீ எப்படி காஸ்பல் சொல்வ? நூதனமா வித்தியாசமா கூட்டு வராங்களாமா. எனக்கு அப்பதான் ஆண்டவர் பைபிள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார். என்னன்னா, பவுல் அத்தனை பட்டணத்தில் போயிட்டு ஊழியம் பண்ணுறாரு. அத்தனை பட்டணத்தில் போய் ஊழியம் பண்ணும்போது பொதுவாக எப்படி ஊழியம் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, தமஸ்கு ஊர் நான் போனேன், தடுக்கி விழுந்தேன், அங்கே ஒரு ஒளி வந்துச்சு, ஆண்டவர் என் கூட பேசினார், இப்படி தான் பேசுவார். ஆனால் அத்தனை பட்டணத்தில் மட்டும் அப்படி பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்னா, அவர் அத்தனை பட்டணத்தில் உள்ளவங்களாம் அறிவாளின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். ஸோ அறிவாளிகிட்ட எப்படி பேசணும்? அறிவாளித்தனமாக தான் பேசணும்னு சொல்லிட்டு, நீங்கள் அறியப்படாத தேவன் ஒன்று இருக்கிறதுன்னு ஆரம்பித்து எல்லாம் முடிச்சிருவார். முடிக்கும் போது மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். அங்கே நிறைய பேர் அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அனுப்பிட்டாங்க அவரை. அப்புறம் கடைசியாக அந்த அதிகாரம் முடியும் போது பாருங்கள், அவர் 18:1 வைங்க தம்பி, 18:1 பாருங்கள். அதற்கு பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ வைங்க 1 கொரிந்தியர் 2:1 வைங்க. 1 கொரிந்தியர் 2:1. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது, அப்போ அவர் எங்கிருந்து வந்திருக்கிறாரு? அத்தனை பட்டணத்துல வந்திருக்கிறார். இப்போ பவுல் என்ன வார்த்தையை சொல்றாரு, நல்லா கவனிங்க. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை. அடுத்து 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். ஏன் இந்த தீர்மானம் வந்துச்சு தெரியுமா? அத்தனைல வாங்கின அடி, அங்க யூஸ் பண்ண நாலேஜ், அவருடைய நாலேஜை யூஸ் பண்றாரு. அவருக்கு ஒன்றும் குறைவான நாலேஜ் எல்லாம் கிடையாது. சும்மா நினைச்சிடாதீங்க. கமாலியல்ட்ட படிச்சவர் அவரு, நம்ம கமாலியல்ட்ட இல்லை, அந்த கமாலியல்ட்ட அங்க படிச்சவர். அது மட்டும் இல்லை, நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவர். அது மட்டும் இல்லை, ரோம சாம்ராஜ்யத்தில் முக்கியமான போஸ்டிங்ல இருந்தவர். அவருக்கு இல்லாத ஞானம் கிடையாது. அவர் சொல்றாரு, சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வராதபடி. ஏன்? என் ஞானம், என் ஏத்த இறக்கம், என் வசனிப்பு, என் பாட்டு அத்தனையும் குப்பை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துங்கிற ஸ்ட்ரைட் காஸ்பல், அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போற காஸ்பல்.